வாங்க இன்னைக்கு கௌரி சமையல் அறையில் தக்காளி சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது தக்காளி தனியாக மசாலா மாதிரி வணக்கி விட்டுட்டு சாதம் தனியாக வடிச்சிட்டு செய்கிறது. ஏற்கனவே ஜூஸி தக்காளி பிரியாணின்னு போட்டிருக்கேன். அது பிரியாணி டைப்பில் வைக்கிறது. இது வெரைட்டி ரைஸ் மாதிரி அந்த தக்காளி சாதம். இது லஞ்ச் பாக்ஸ்க்கு கொடுத்து விட்றதுக்கும் நல்லாயிருக்கும். 3லேருந்து 4 பேர் சாப்பிட்லாம். ஒரு அரை பெரிய வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருக்கேன் ஃபைனாக. ஒரு 10 சின்ன வெங்காயமும் கூட சாப் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். பூண்டு ஒரு 7-8 பல் உளித்து முழுசாக வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி 3 கொஞ்சம் கொஞ்சம் எடுத்திருக்கேன். 2 பச்சை மிளகா கீரி விட்டு வச்சுருக்கேன். தக்காளி ஒரு 4 பெரிய நாட்டு தக்காளி, 4 பெங்களூர் தக்காளி. சைஸை பொறுத்து எடுத்துக்கோங்க. 8லேருந்து 10 தக்காளி எடுத்துக்கலாம். 1 டம்ளர் சாதத்துக்கு. தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கடுகு, உளுத்தம் பருப்பு, அப்புறம் 2 பட்டை, 2 கிராம்பு, ஒரு பிரியாணி இலை, ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பொடி மஞ்சள் பொடி கொஞ்சோண்டு, கரம் மசாலா 1/4 ஸ்பூனு, 1 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1.5 ஸ்பூன் வரமிளகாத்தூள். குக் பண்ணோடனே இந்த மாதிரி மிக்சட் ரைஸுக்கெலாம் காயாமல் இருக்கிறதுக்கு ஒரு பெரிய அகலமான பவுலில் கொட்டி மேலே கொஞ்சம் அரை ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி இப்படி பரவலாக திறந்து வச்சிட்டிங்கன்னா காஞ்சி போகாமல் இருக்கும். சாதம் நல்லா ஆறிடும். உதிரியாகவும் இருக்கும். 1 டம்ளர் சாதம் கொஞ்சம் உதிரியாக வடித்து வச்சுருக்கேன். நல்லா ஆறி இருக்கணும், உதிரியாகவும் இருக்கணும் எப்பயுமே மிக்சட் ரைஸ்க்கு. அப்போ தான் அது போட்டு கலரும்போது கொலன்னு ஆகாது. 4-5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை போட்டுக்கலாம். அதிலே ஒரு அரை ஸ்பூன் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த வெங்காயம், பூண்டு இதை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயமும் பூண்டும் 2 நிமிஷம் வதங்கினோடனே இந்த 2 பச்சை மிளகாய் கீரி விட்டு வச்சதை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரை ஸ்பூன் அதை ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா வதக்கி விட்டு தக்காளி நல்லா ஃபைனாக பொடியாக கட் பண்ணணும். அதை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். இதுலேயே இந்த பொடி எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி, 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1.5 ஸ்பூன் வரமிளகாத்தூள், 1 ஸ்பூன் கொத்தமல்லி தூள். வரமிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இந்த சாதம் உப்பு போடாமல் தான் வச்சுருக்கேன். இந்த தக்காளி சாதத்துக்கெலாம் சேர்த்து உப்பு போட்டோம்னா அடி பிடிக்காது. நல்லா ஒரு 5 நிமிஷம் மேஷ் ஆகிற வரைக்கும் ஹைலேயே வச்சு வதக்கி விட்டுக்கலாம். 5 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வதங்கிருச்சு. அடிக்கடி கலர தேவையில்லை, அப்பப்போ கலர்னால் போதும். ஏன்னா தக்காளியில் தண்ணி இருக்கிறதுனால அடி பிடிக்காது. இப்போ லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கலாம். இப்போ சும்மா ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். புதினா ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொத்தமல்லியை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஆஃப் பண்ணிக்கலாம். இது நல்லா கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஒரு 10-15 நிமிஷம் ஆறுனதுக்கப்புறம் அந்த சாதமும் ஆறுனதுக்கப்புறம் போட்டு எல்லாம் கலரிக்கலாம். ஆறிடுச்சு இந்த தக்காளி வணக்குனது. இதில் சாதம் மொத்தமாக கொட்டாமல் கொஞ்சம் 3/4 கொட்டிட்டு மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் கூட நம்ம வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். சால்ட்டு எல்லாம் செக் பண்ணிவிட்டு சால்ட் பத்தலைன்னா கூட போட்டுக்கலாம். நல்லா ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். இந்த மீதி சாதத்தையும் இந்த மசாலா ஜாஸ்தியாக தான் இருக்குது, இதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உப்பெல்லாம் கலக்கிறேன். உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கரெக்டாக இருக்குது. இந்த டேஸ்டியான தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட்ஸ் எனக்கு கூட ஷேர் பண்ணி